ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னடா அடுத்த குண்டை தூக்கி போடுறாங்க, தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதை ரீட் பண்ணுறேன், கேளுங்க. 2021-22 கல்வியாண்டிற்கான 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு முதன்மைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் முதல் மற்றும் 2ஆம் திருப்புதல் தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன. தற்போது 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான முதன்மைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டத்தில் முதல் மற்றும் 2ஆம் திருப்புதல் தேர்விற்கு வழங்கப்பட்ட பாடப்பகுதிகளை தவிர்த்து மீதமுள்ள பாடப்பகுதிகளிலிருந்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களை கொண்டு பள்ளி அளவிலேயே வினாக்களை தயாரித்து மாணவர்களுக்கு திருப்புதல் பயிற்சி அளிக்க அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 11ஆம் வகுப்பிற்கு முதன்மைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் முதல் திருப்புதல் தேர்வு நடைபெற்று வருகின்றது. இத்தேர்வு முடிந்த பின்பு மீதமுள்ள முதன்மைப்படுத்தப்பட்ட பாடப்பகுதிகளுக்கு மேற்கூறியவாறு சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களை கொண்டு பள்ளி அளவிலேயே வினாக்களை தயாரித்து மாணவர்களுக்கு திருப்புதல் பயிற்சி அளிக்குமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இதை கேட்டிருப்பீங்க. இதில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 10th 12th 11க்கு ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட், செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட ஸ்டாப் ஆகிறது கிடையாது. மீதி உள்ள எல்லா பாடங்களையும் விரைந்து முடித்து ஆசிரியர்களை என்ன செய்யணும், ஒரு கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அந்த கொஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் என்ன செய்யணும், தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டு எழுத போகணும். இப்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லையா? நீங்கள் 2 நாள் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. எல்லாரும் மாற்றி விட்டுருப்பாங்க. ரெடியூஸ்டு சிலபஸ், ரெடியூஸ்டு போர்ஷன், இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு நீங்கள் ஆளாயிருப்பீங்க. இப்போது அஃபிஷியல், இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ நமக்கு டைம் என்னது கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்குள்ள பேலன்ஸ் போர்ஷன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ரிவிஷன் செகண்ட் ரிவிஷனுக்கு எல்லாம் போயிட்டுள்ள மீதி உள்ள பாடங்களோட போர்ஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துக்கலாம். நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் சொல்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் டிஸ்பிளே ஆகும், அதே சேம் டைம் தமிழ் மீடியமும் இந்த லெஃப்ட் சைடு டிஸ்பிளே ஆகும். நான் இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். தமிழ் மீடியம் டிஸ்பிளே பார்த்துக்கோங்க. சிம்பிளாக எப்படி படிக்கிறதுங்கிறத மட்டும் பார்த்துப்போம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டிகிரேஷன்ஸில் 5 எக்ஸசைஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 16 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் இக்குவேஷன்ஸில் 8 எக்ஸசைஸ் தான் இருக்குது. அதில் ஒரு 55, இது வந்து கொஞ்சம் எலாபரேட் லெசன், அதனால 55 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 3 எக்ஸசைஸ் இருக்குது. அதில் ஒரு 18 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபினிஷ் ஆயிரும். டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் 2 எக்ஸசைஸ் தான் இருக்க போகுது. 25 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 எக்ஸசைஸ் தான் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. 114 ப்ராப்ளம்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது, ஆல்மோஸ்ட் 100. டெய்லி ஒரு 10 ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 10 டேஸில் என்ன இருக்கலாம், இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேத்தமெட்டிக்ஸ் தேர்ட் ரிவிஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதோடைய ஃபுல் வீடியோ கான்செப்ட்ஸ், டாக்குமெண்ட், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், எக்ஸாம் ப்ராக்டிசிங் எல்லாமே எங்கே இருக்குது, நம்மளோட மாஸ்டர் ஆப்பில் இருக்குது, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் 3 லெசன்ஸ் தான் இருக்குது. 9th லெசன் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அதில் வந்து 19 டாபிக்ஸ் இருக்குது. அடுத்து 10th லெசன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இதில் 29 டாபிக்ஸ் இருக்குது. 11th பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டெவலப்மெண்ட் ஃபிசிக்ஸ், ஒன்லி 2 டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 டாபிக்ஸ் படிக்க வேண்டியிருக்கும். டெய்லி ஒரு 5 டாபிக்ஸ் கண்டிப்பாக படிங்க. அப்போது இதுவும் 10 டேஸில் நமக்கு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரியில் 3 பிரிவு இருக்குது, இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல், ஆர்கானிக். இன்ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, அதில் வந்து 10 டாபிக்ஸ் இருக்குது. அடுத்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 10th யூனிட், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, அதில் 13 டாபிக்ஸ் இருக்குது. அடுத்து ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா 13, 14, அதில் 2 லெசன் இருக்குது. 13 வந்து என்னது, ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், அதில் 15 டாபிக்ஸ் இருக்குது. அடுத்து 14th லெசன் பயோமாலிக்ஸில் 13 டாபிக் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 49 டாபிக்ஸ் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 டாபிக்ஸ் வருது. இதுவும் ஃபிசிக்ஸை மாதிரியே தான், டெய்லி 5 டாபிக்ஸ் படிக்கணும். அப்போ என்னென்ன 10 டேஸில் இதுவையும் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பாட்னி பார்க்க போகிறோம். இங்கே லெசன்ஸ் எல்லாமே சேம் லெசன்ஸ் தான். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், பிளான் ப்ரீடிங், எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ், இந்த 3 லெசன்ஸும் பாட்னிக்கு சேம் லெசன்ஸ் தான், பாட்னிக்கு சேம் லெசன்ஸ். டாபிக் மட்டும் ஸ்லைட்டாக வேரியேஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாட்னிக்கு என்விரான்மெண்டல் இஷ்யூஸில் 10 டாபிக்ஸ் இருக்குது. பாட்னிக்கு பார்த்தீங்கன்னா 11 டாபிக்ஸ் படிக்கணும். பிளான் ப்ரீடிங்கில் 9 டாபிக்ஸ் பாட்னி படிக்கணும். பாட்னி வந்து 10 டாபிக்ஸ் படிக்கணும். எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸில் பாட்னி 7 டாபிக்ஸ் படிக்கணும்.
பாட்னி என்ன படிக்கணும், 9 டாபிக்ஸ் படிக்கணும். டோட்டலாக பயோ பாட்னி 26 டாபிக்ஸ் படிக்கணும். பாட்னி வந்து 30 டாபிக்ஸ் படிக்கணும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆல்மோஸ்ட் 30 டாபிக்ஸ் இருக்குது. டெய்லி 3 டாபிக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா 10 டேஸில் இதுவும் முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயோசுவாலஜி, சுவாலஜி. இங்கே லெசன்ஸோட நேம்ஸ் இந்த அதாவது நம்பர்ஸ் மட்டும்தான் வேரியேஷன் இருக்கும். லெசன்ஸ் எல்லாமே காமன் தான். பயோசுவாலஜியும் ஒன்று சேம் தான் படிக்க போகிறோம், சுவாலஜியும் சேம் தான் படிக்க போகிறோம். 3 லெசன்ஸ் இருக்குது. ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன், பயோடைவர்சிட்டி அண்ட் கன்வர்ஷன், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷனில் 5 டாபிக் மட்டும்தான் இருக்குது. பயோடைவர்சிட்டி அண்ட் கன்வர்ஷனில் 15 டாபிக் இருக்குது. என்விரான்மெண்டல் இஷ்யூஸில் 13 டாபிக் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 33 டாபிக்ஸ் இருக்குது. இதுவும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 டாபிக்ஸ் வந்துடுது இல்லை. ஸோ என்னென்னா டெய்லி 3 டாபிக்ஸ். அப்போ இதுவும் 10 டேஸில் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணுமா, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். நம்மளுடைய மாஸ்டர் ஆப்பில் இதோடைய எல்லா ரெக்கார்டிக்கல் வீடியோஸ் இருக்குது, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது, எல்லா சாப்டர்ஸோடைய எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் அஸ் வெல் அஸ் அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் எல்லாத்துடைய எக்ஸாம் ப்ராக்டிஸும் இங்கே கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாஸ்டர் ஆப்பை பற்றியான டவுட்ஸ் எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே 2 நம்பர் கொடுத்துட்ருக்கோம். அதாவது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் எல்லா வாட்டியும் இது தாங்க அது தாங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே 20க்கு மேலே டீச்சர்ஸ் இருக்காங்க. அப்போது உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உடனே உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. எனக்கு ஸ்டடி பிளான் வேணும், ஸ்டடி பிளான் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷனுக்குள்ளே ஏதாவது பிடிஎஃப் வேணும்னா உங்களுக்கு அனுப்பி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுங்கள். எங்ககிட்ட 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஆப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் ஸ்டடிங்காக பர்பஸ்க்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்குள்ள போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு உங்களுக்கு இதில் உள்ள ப்ரிடிக்டட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா இன்னும் 10 டேஸ்லேயே நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் வருது, அந்த டென்ஷன் இருக்கு இல்லையா உங்களுக்கு. நோ நீட் டு ஒரி. என்ன அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் வாங்க. யூடியூப் சேனலில் 12th பப்ளிக் ப்ராக்டிக்கல்னு சொல்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. எல்லா ப்ராக்டிக்கலும் என்ன பண்ணியிருக்கோம் அங்கே வீடியோஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கு இருந்து பார்த்துருங்க. ஒரு 1 hour 1.5 hour மட்டும்தான் வேண்டியிருக்கும். எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லி தந்திருக்கும். ஸோ ஃபைனல் திங் என்ன அப்படின்னா நிறைய பேர் ப்ரெடிக்ஷன் கொஸ்டின் தாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தாங்க, ரெடியூஸ்டு சிலபஸ் தாங்க, அது தாங்க இது தாங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு வீடியோ போடுவாங்க ரெடியூஸ்டு சிலபஸ் அப்படி இப்படின்னு போட்டோன்னா அதை போய் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை நீங்களே குழப்புறது மாதிரியான திங்கிங்கை லாஸ்ட் டைமில் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் யார் கொஸ்டின் கொடுத்தாலும், ஈவன் நான் கூட உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தா கூட அதை படிக்க வேண்டியது யார்? நீங்கள் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுட்டு படிக்கிறத டிக் பண்ணி அதை ஒதுக்கிடுங்க. ஸோ அதுக்காக அடுத்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஈவன் தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு 10 டேஸ் தான் எடுத்துக்கணும். அடுத்து ஒரு 15 டேஸ் அதாவது 25 டேஸ் தான் இருக்குது. 15 டேஸ் என்னன்னா அடுத்த ரிவிஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு உள்ளதும் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு உள்ளதும் திரும்பவும் ஒருக்கா ரிவைஸ் பண்ணணும். அதுக்கான டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அதாவது பயப்படாதீங்க. சரியா? மாஸ்டர் இருக்கு. தேங்க்யூ.